அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பு, ஆனால் அது மிகவும் முக்கியமானது. அதை தெரிவிக்க வருகிறேன். நீங்கள் நல்ல முறையில் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம். அது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், தாய் தந்தை மிகவும் வறுமையான நிலைமையில் இருந்தாலும், அந்த குழந்தை பிற்காலத்திலே பெரிய திறமை மிகுந்த குழந்தையாக செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ், அந்தஸ்து என அனைத்தையும் பெற்று தனக்கென ஒரு பாதையை வகுத்து இந்த மண்ணிலே புகழ்மிக்க குழந்தையாக, புகழ்மிக்க மனிதராக வருங்காலத்தில் வருவார் என நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் இப்போது பார்ப்போம். மனதிற்கும் உடலுக்கும் காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் எங்கு இருக்கிறார் என்று பாருங்கள். சந்திர பகவானுக்கு அடுத்த வீட்டில் சூரிய பகவான் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சூரிய பகவான் அடுத்த வீட்டில் இருந்தால் சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதாக அர்த்தம். சூரியனுக்கு அவர் தேய்விரைக்கு வந்து விடுவார், வலிமை இழந்து விடுவார். ஆதலால் சூரிய பகவான் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் எந்த கோள்களாக வேண்டுமானால் இருக்கட்டும், சந்திர பகவானுக்கு அடுத்த வீட்டில் ஒரு ஜாதகத்தில், குழந்தையின் ஜாதகத்தில் இருந்தால் அந்த குழந்தைக்கு நீங்கள் நல்ல அறிவாற்றலை மட்டும் கொடுத்தால் போதும். அது சுய உழைப்பாலே ஏராளமான வருமானங்களை ஈட்டி உங்களுடைய குடும்பத்தினுடைய பெருமைகளை காத்துவிடும். ஆனால் இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.